வணக்கம் தமிழ் ஃபுட் கார்னர். இன்னைக்கு வீடியோவில் புது இரும்பு தோசைக்கல்லை பழக்கிறது, அதாவது எப்படி சீசனிங் பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். நான்ஸ்டிக் இண்டாலியம் இந்த மாதிரி தோசைக்கல்ல தோசை ஊற்றி சாப்பிட்றத விட இரும்பு தோசைக்கல்ல தோசை ஊற்றி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒரு புது இரும்பு தோசைக்கல் வாங்கியிருக்கேன். இந்த தோசைக்கல் நல்லா வெயிட்டாக இருக்குது. இந்த இரும்பு தோசைக்கல்லுக்கு உடனே நம்ம தோசை ஊற்ற முடியாது. இதை பழக்கணும், அதாவது நம்ம சீசனிங் பண்ணணும். சீசனிங் பண்ணுறதுக்கு சில ப்ராசஸ்லாம் பண்ணணும். இப்போ என்னென்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தோசைக்கல்லோட ரெண்டு பக்கமும் சாதாரணமாக இந்த டேப் வாட்டரை வச்சு நல்லா கழுவிக்கலாம். அடுத்து இதில் நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். நான் சபீனா பவுடர் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்யூட் எதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா தேய்ச்சிடலாம். லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டுட்டு நான் தேங்காய் நார் வச்சு தேய்க்க போகிறேன். இந்த மாதிரி தேங்காய் நார் வச்சு தேய்க்கலாம், அல்லது பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப் வச்சும் தேய்க்கலாம். நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ தோசைக்கல்லோட பேக் சைடும் கொஞ்சமாக சபீனாவை போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு தேய்ச்சிடலாம். தோசைக்கல்லோட பேக் சைடும் நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். தோசைக்கல்லோட ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரோ அல்லது காட்டன் துணியோ வச்சு நல்லா ஈரம் போக துடைச்சிருங்க. பேக் சைடும் துடைச்சிடலாம். நல்லா ஈரம் போக துடைச்சாச்சு. தோசைக்கல்ல உள்ள அழுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்துடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்ல போட்டிருக்கேன். ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த ஹை ஃப்ளேம்லேயே தோசைக்கல் நல்லா சூடாகணும். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இந்த மாதிரி சூடானதுக்கப்புறமா இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி எண்ணெயை இந்த மாதிரி பரவலாக இருக்கிற மாதிரி ஒரு உடன் கரண்டியை வச்சு இந்த மாதிரி பண்ணிடலாம். எண்ணெயை எல்லா பக்கமுமே நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த வெங்காயம் தோசைக்கல்லோட எல்லா பக்கமும் வதங்குற மாதிரி இந்த மாதிரி மாற்றி மாற்றி உடன் கரண்டியை வச்சு இந்த மாதிரி பரட்டி விடுங்க. ஃப்ளேம் மீடியத்துக்கும் ஹைட்க்கும் நடுவில் இருக்கட்டும். இந்த வெங்காயம் வதங்கி அதனுடைய கலர் நல்லா மாறணும். வெங்காயம் தோசைக்கல்லோட எல்லா பக்கமும் இந்த மாதிரி பரவலாக வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்கி நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வெங்காயத்தை எடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. வேற எதுக்கும் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வதக்கின வெங்காயத்தை எடுத்தாச்சு. தோசைக்கல் கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயத்தை ஹாஃபாக கட் பண்ணி ஒரு நைஃபை வச்சு குத்தி வச்சிருக்கேன். தோசைக்கல் ஓரளவு சூடு ஆறிடுச்சு. இதை மறுபடியும் டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி தொடச்சிடலாம். தொடச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மறுபடியும் தோசைக்கல் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் மறுபடியும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம கத்தியில் குத்தி வச்சோம் இல்லையா, இந்த வெங்காயத்தை வச்சு நல்லா இந்த மாதிரி தோசைக்கல்லோட எல்லா பக்கமும் பரவுற மாதிரி ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி தடவி கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்தீங்கன்னா, அது கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ள வெங்காயம் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் அகலமான பீஸாக கிடைக்கும். இது தடவி விடுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ண வெங்காயத்தை வச்சு 5 நிமிஷம் நல்லா தேய்ச்சி விட்டாச்சு.
பாருங்கள் வெங்காயத்தோட கலரே மாறி இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். தோசைக்கல் ஓரளவு ஆறிடுச்சு. ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சி விட்டுருங்க. டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். தோசைக்கல் ஓரளவு சூடாயிடுச்சு. இதில் 2 ட்ராப் எண்ணெயை விட்டுட்டு எப்பவும் போல் காட்டன் துணியோ அல்லது டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டு தோசையை ஊற்றிடலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். தோசையை சுற்றியும் தோசை மேலேயும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் வதக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சு தோசைக்கல்லை வந்து நல்லா சூடாக்கணும். தோசை ஊற்றுறதுக்கு அந்த அளவு நம்ம சூடாக்க வேண்டியதில்லை. ஓரளவு ஹீட்டாக இருக்கும்போதே நம்ம தோசையை ஊற்றிடலாம். ஒரு சைடு தோசை வெந்துடுச்சு, திருப்பி போட்டுடலாம். நல்லா அழகாக எடுக்க வருது. தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா நம்ம வந்து தோசை ஈஸியாக ஊற்றி எடுத்துடலாம். இன்னொரு விஷயம், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஊற்றின தோசையை வந்து சாப்பிடக்கூடாது. அடுத்து ஊற்றுற தோசையை சாப்பிட்டுக்கலாம். இதை வேஸ்ட் பண்ணிடலாம். நம்மளுடைய தோசைக்கல் தோசை ஊற்றுறதுக்கு தயாராகிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் தோசை ஊற்றி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு காட்டன் துணியை வச்சு நல்லா எல்லா பக்கமும் எண்ணெயை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சுருங்க. தோசைக்கல் சீசனிங் பண்ணுற மெத்தட் இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.